வடகிழக்கில் என்பிபி கால் ஊன்றுவதை நாங்கள் விட மாட்டோம் சொன்னார். பிறகு பார்த்தா 2 பேரும் உண்டான் என்று நீங்க திறநீக்கம் செய்கிறீங்க. விஞ்ஞானம் சிறுதரன் இப்படி ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருந்தால் சிலவேளை கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே ராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்தார் என்று சொல்லித்தான் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கினார். கட்சியை யார் நடத்துறன்றது இதுல இருந்து ஓரளவுக்கு தெளிவாக சூழ்நிலை. ஆனால் அதற்கான எதிர்ப்பு குரல் ஒன்றை கூட சிறிதரனால் பதிவு செய்ய முடியாமல் இருப்பதுதான் ஒரு வேதனையான உண்மையிலே. ஆனால் மக்களுக்கு இந்த கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற. மக்கள் பிரிஞ்சுதான் ஓட்டு போடணும் ஒரு எலெக்ஷனுக்கு. பிரிஞ்சுதானே ஓட்டு போடணும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்க பொதுஜன பெரமுனை தான் லீட் பண்ணும். எந்த யார் வந்தாலும் கதைக்கிறாங்க பொதுஜன பெரமுன தலைமை தான் இந்த செய்தி அதையும் கதைக்காம விட்டாங்கன்னா. ஆனால் மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு சிறிதரனுக்கு இருக்கிறாங்க. அந்த சிறிதரன் அந்த ஆதரவை எப்படி பயன்படுத்த போகிறார்? தமிழரசு கட்சியினுடைய தன்னுடைய அல்லது தனக்கு ஆதரவானவர்களுக்காக அவர் பயன்படுத்த போகின்றாரா? அல்லது விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியினுள் அமைச்சராக இருந்தவர்கள் துரோகிகளாகவும் எதிர்காலத்தில் இனி அமைச்சர்களாக இருப்பவர்கள் தியாகிகளாகவும் போற்றப்படலாம். கூட்டமைப்பாக மிக பலம் பொருந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்றது. அதனை தடுக்க ஏன் தவறுனீங்கன்னு நீங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒரு விளக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. த ஒப்பீனியன் எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் ஒரு நோக்கு. தொடர்ந்தும் நிறைய விஷயங்கள் இந்த ஒப்பீனியன் நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த முறை இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி கொண்டிருக்கின்ற உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான பல விடயங்கள் அல்லது வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை பிரதி சொலிசிஸ்டர் திலீப பீரிஸ் அவர்கள் கூறியிருந்தார். குறிப்பாக இந்த பிள்ளையான் தொடர்பான விடயத்தில் பிள்ளையான ராஜபக்ச குழாமினர் பிள்ளையான் முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது ராஜபக்ச குழாமினர் நேரடியாக சந்தித்ததாகவும் பிணையில் விடுவிப்பது தொடர்பாக பேசப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதை நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் விவாதித்திருந்தோம். இப்பொழுது நாமல் ராஜபக்ச அவர்கள் இதற்கு ஒரு பதிலடியான அல்லது பதில் கூறுகின்ற ஒரு விடயம் ஒன்றை விவாதித்திருக்கின்றார் அல்லது பேசியிருக்கின்றார் பொது வழியில். என்ன விடயம் என்று பார்த்தால் இந்த விடயம் ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். அது மட்டுமில்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் கொடபய ராஜபக்ச அவர்கள் வந்த பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சிறையில் சந்தித்ததும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை ஏன் வாக்குமூலம் என்கின்ற பேரில் தொடர்ந்துமே தெரிந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நாட்டினுடைய பணம் தேவையில்லாமல் செலவழிக்கப்பட்டு தான் இந்த வாக்குமூலங்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். என்னதான் நாமல் ராஜபக்ச தொடர்பான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த அரசாங்கம் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தான் செயல்படுகின்றதா என்கிற சந்தேகம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. என்றால் இந்த ஒரு சில விடயங்களில் இவர்கள் பேசுகின்ற பொழுது விளம்பரப்படுத்துகின்ற நோக்கிலையும் அல்லது ஒரு செய்திகள் வாயிலாக தங்களுடைய ஆட்சியினை விளம்பரப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை செய்து கொண்டு வாரார்களா என்ற ஒரு விமர்சனம் ஒன்று தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் விவாதிக்க இருக்கிறோம். எங்களோட உடவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த வாக்குமூலம் சம்பந்தப்பட்ட விடயம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த அசாத் மௌலானா நேரில் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறான்னு கேட்டால் இல்லை, வாக்குமூலம் அவர்கிட்ட பிரான்ஸில் இருந்து பெறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இது தொடர்பாக இன்னொரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அவரை குறுக்கீடு செய்யாமல் என்னென்று இந்த வாக்குமூலத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அதில் இன்னொரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏலவே தெரிந்த ஒரு விடயம், இந்த பிணையில் விடுவிக்கப்பட்ட விடயமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பேசிய விடயமாக இருக்கட்டும், ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம். இந்த விடயத்தை எதற்காக இப்பொழுது இப்படி பெரிதாக்க வேண்டும் அல்லது இது ஒரு பொது வழியில் இப்படி பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையில் ஈஸ்டர் அட்டாக் உயிர்த்த தாக்குதல் என்பது 279 பேர் மரணமடைந்தார்கள். நாட்டில் மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் வராமல் சென்றார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்ததென நாட்டில் மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதலை பற்றிய விசாரணை பற்றித்தான் தற்பொழுது நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் இந்த பெரிய ஒரு குண்டு தாக்குதல் 279 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். 500 பேர் அளவில் மீள முடியாத அபாயங்களுக்கு எதிர்நோக்கியவர்கள், காயங்கள் உட்பட. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விசாரணை எந்த அளவு தூரம் இடம்பெற வேண்டும்? உண்மையில் உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இது
தனியாக ஊடகங்களுக்கு செய்தியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் திலீப வீரனுடைய நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கின்ற விவாதங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றதை தவிர மஹிந்த ராயபக்ஷ அல்லது கோட்டபாய ராயபக்ஷவோ நமல் ராயபக்ஷவோ பசில் ராயபக்ஷவோ ஏதோ ஒரு வகையில் இந்த விவகாரத்துடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள், ஒரு குண்டு தாக்குதலுடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்றால் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்படாமல் சட்டமாதிபர் தரப்பு நெடுவ மஹிந்த தரப்பு இதனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று கூறினால் என்ன அடிப்படையில் இதனை நாங்கள் நம்புவது? முடிவில்லாத ஒரு செய்தி. முடிவில்லாதில்லை, இது ஒரு முக்கியமான ஒரு படுகொலை, மிகப்பெரிய ஒரு குண்டு தாக்குதல், நாட்டின் பொருளாதாரம் தொடக்கம் சகல விடயங்களும் அழிவடைந்த ஒரு விடயம். ஆகவே 279 குடும்பங்களும் தங்களுடைய உறவுகள் இழந்ததுக்கு ஒரு நீதியை எதிர்பார்ப்பார்கள். நாங்கள் திருப்பி சொல்றோம், இவர்கள்தான் குண்டு வைத்தவர்கள், இவர்கள்தான் அதனுடன் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்று. அப்ப இவர்கள் இப்ப கைது செய்யப்படுவார்கள், அதையும் இந்த அரசாங்கம் சொல்லணும் இல்லை. அதை சொல்லாமல் இருக்கிறதனூடாக இது சும்மா ஒரு அரசியல் ரீதியில் தான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பழிவாங்கல் ஒரு எண்ணமா பார்க்கல, அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுண்டாவே பழிவாங்குறதான நோக்கமா இருக்கும். ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்ற ஒரு ரீதியில் இலங்கையில் ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. அதற்கும் இந்த அரசியல்வாதிகள் தான் மிக பிரதானமான காரணம். எனினும் தற்பொழுது உள்ள அரசாங்கம் உண்மையில் இந்த தரப்புக்கு அவ்வாறான ஒரு விடயம் தொடர்பு பட்டிருப்பதாக இருந்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்க வேண்டும். சாதாரண குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குவர்கள் கூட கைது செய்யப்படுகின்றார்கள். இவ்வளவு பெரிய ஒரு குண்டு தாக்குதல் தொடர்பில் குற்றச்சாட்டை எதிர்நோக்குபவர்கள் சிறைச்சாலைக்கு செல்லாமல் வெளியில் இருக்கின்றார்கள். நீங்கள்லாம் தற்பொழுது ஆட்சியிலும் இருக்கின்றீர்கள், நீங்கள் எதிர்கட்சியும் இல்லை. எதிர்கட்சியில இருந்து கொண்டு என்பிபி சொல்லுமெண்டா கதை வேறு, ஆனால் இங்கே ஆட்சியில் இருக்கிறதும் என்பிபி. அதே சட்டமாதிப தரப்பு இவ்வளவான குற்றச்சாட்டுக்களை சொல்லி போட்டு அவர்களை கைது செய்வதற்கான பிடியாணையை நீதிமன்றத்தில் கோராமல் இருப்பது என்ன, எதன் அடிப்படையில்? ஏதோ ஒரு வகையில் இன்னொரு விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்படுகின்றது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அங்கே பொதுஜன பெரமுனை தான் லீட் பண்ணும். எந்த யார் வந்தாலும் காய்க்கிறாங்க, பொதுஜன பெரமுன தலைமை தான் இந்த செய்தி, அதையும் கதைக்காம விட்டாங்கன்னா நிகழ்ச்சிகளின் பேரில் தான் தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுத்தா பொதுஜன பெரமுன நிகழ்ச்சிகளின். அப்படி அல்ல, இவர்கள் உண்மையில் அந்த விசாரணையை சரியான முறையில் முன்னெடுத்து கொண்டு சென்று உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கின்ற நோக்கம் இருக்குமானால் இவர்கள் இதுவரைக்கும் விசாரித்து சேகரித்த சாட்சியங்களின் அடிப்படையில் தான் மஹிந்த தரப்பின் மீது கை நீட்டுகின்றார்கள் என்றால், குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றார்கள் என்றால் அவர்களை கைது செய்திருப்பார்கள். இவர்களுடைய நோக்கமும் நாங்கள் புரிந்து கொள்வது போன்று ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. ஒருவேளை கத்தோலிக்க திருச்சபையை திருப்திப்படுத்துறதுக்கோ அல்லது மக்களை திருப்திப்படுத்த சட்ட ரீதியிலான விசாரணைகள் என்று வருகின்ற பொழுது அந்த விசாரணைகள் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக அந்த ஒரு நோக்கத்துல இந்த அரசாங்கம் செயல்படுதோ அப்படி இருக்க முடியும். ஆனால் உண்மையை கண்டறிகிற நோக்கில் தான் ஒரு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றதான்ற ஒரு கேள்விதான் ஏற்படுது. ஏனென்றா குற்றச்சாட்டு பெருசு, அந்த குற்றச்சாட்டோட தொடர்பட்டவர்கள் இதுவரை கைது செய்யப்படாமல் இருப்பது. இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் பெரிய விடயங்களை கையில் எடுக்கின்றது, ஆனால் அந்த விடயங்களை சாதாரணமாக கையாளுற விடயம் ஒன்று. அதுதான் நமல் ராயபக்ஷ இன்றைக்கு நக்கலா சொல்லியிருந்தார். நீங்கள் 1,60,00,000 ரூபாய் சொல்லி ரணிலுக்கு சொன்னீங்க பொது நிதியை வீணடிச்சேன், சம்பந்தம் இல்லாம இங்கே இந்த பிரான்ஸுக்கு போய் ஒரு வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்துல நிற்குமோ, குறுக்கு விசாரணை கூட அந்த சாட்சியை செய்யல. அப்ப அந்த சாட்சி சொல்ற ஒரு சாட்சி இப்படி நடந்துன்னு சொன்னா உண்மையோ இல்ல மஹிந்த தரப்புக்கு மீது குற்றச்சாட்டை முன்வைச்சாலே அது உண்மை என்ற நம்பிக்கைக்கு நாங்கள் சொல்லலாமோ? என்ன அடிப்படையில் நம்புகின்றோம்? அவர் அந்த இடத்தில் இருந்திருக்கின்றார், இவ்வளவு விடயம் தெரியும் என்றால் அவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார் தானே. கிட்டத்தட்ட இது அரசு சொத்து வீணடி பண்ற எதிர்காலத்துல வரலாம். ஆனா ஏன் அவரை இலங்கைக்கு அழைத்து கொண்டு வர முடியாமல் இருக்கின்றது? இலங்கையில் வெளிநாட்டவர்கள் உட்பட 279 பேர் ஒரு மரணமடைந்த ஒரு குண்டு தாக்குதல் ஒரு சர்வதேச ரீதியில் இது ஒரு பயங்கரவாத செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது. இந்த பயங்கரவாத விசாரணையின் பொழுது அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் அவரை இலங்கையை கொண்டு வந்து விசாரணை செய்ய முடியுமே, ஏன் அதற்கான முயற்சியை முன்னெடுக்காமல் ஒரு அரசியல் தரப்பு இதனை செய்திருக்கின்றது என்பதற்காக மட்டும் ஒரு விசாரணையை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்கள் என்ற ஒரு கேள்வி இயல்பானது இல்லையா? உண்மை இவர்களுடைய தரப்பில் இருந்தும் அதில் ஏற்கனவே இருந்தவர்கள் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற ஒரு பதவியில் இருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இந்த பெரிய விடயங்களை எல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக கையாளுறது அல்லது பொதுவெளியில்
ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த விடயங்களை கணக்கெடுக்காமல் பேசுகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு. அண்மையில் கூட இந்த யுத்தம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது, இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பிரிவினைவாதத்தை இல்லாமல் செய்வதற்காகத்தான் இந்த யுத்தம் இடம்பெற்றதை தவிர இந்த யுத்தத்திலே இனவாதம் சம்பந்தமான விடயங்கள் பார்க்கப்படவில்லை என்று சொல்லியிருந்தேன். உண்மையிலே இந்த யுத்தம் எதற்காக ஏற்பட்டது என்று எல்லாருக்குமே தெரியும். கல்வி தரப்படுத்தல் ஆரம்பித்து ஒரு பெரிய தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்த விஷயங்களில் இந்த யுத்தம் வருது. ஆகவே இப்படியான ஒரு பெரிய விடயத்தை ஒரு சாதாரணமான ஒரு பேச்சில் சொல்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனாதிபதி பங்கேற்ற நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதில் சுமந்திரன் கூட பங்கேற்றிருந்தார். இந்த திரை நீக்கம் செய்யப்பட்ட விடயம் கூட மிகப்பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு உள்ளானது. கிட்டத்தட்ட இந்த ஏற்கனவே சுமந்திரன் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் மேலே முன்வைக்கப்பட்ட சிவஞானம் சிறிதரன் இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் சிலவேளை கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கும். ஏற்கனவே இராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்தார் சொல்லித்தான் அவரை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கியிருந்தார். சுமந்திரன் போனால் அது சார்ந்த ஒரு விஷயத்தை கதைச்சு அதை கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை ஆக்கி சுமந்திரனை செயலாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியில் சிறிதரன் ஈடுபடையலாம். சிறிதரன் சுமந்திரன் நினைச்சதால் அல்லது அவருடைய ஆதரவாளர் நினைத்தால் சிறிதரனுடைய பதவியை அவர் வெற்றி அடைந்தால் கூட தடுக்க முடியும். அதற்கு உதாரணங்களும் இருக்கு. இல்ல கட்சியை யார் நடத்துறன்றது இதுல இருந்து ஓரளவுக்கு தெளிவாக சூழ்நிலை. ஆனால் அதற்கான எதிர்ப்பு குரல் ஒன்றை கூட சிறிதரனால் பதிவு செய்ய முடியாமல் இருப்பதுதான் ஒரு வேதனையான விடயம். உண்மையிலேயே அந்த அளவுக்கு தான் கட்சியில இருக்கின்றாரோ என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மட்டக்களப்பின் பொது நூலக திறப்பு விழா. அந்த நிகழ்வுல ஜனாதிபதி வார இவர் திரை நீக்கம் செய்து வைக்கிறார். அதுக்கு நீ ஒரு விளக்கம் சொன்னாலும் வேற அந்த காலத்துல இருக்கக்கான இந்த இதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அதுக்கு இவரும் அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டவர் இல்லை. பிள்ளையாண்டு இருக்கக்கான இதுக்கான அடித்தளம் போடப்பட்டு இன்னும் ஒரு தரப்பு பேஸ்புக்ல துவங்கிட்டாங்க. அப்ப இது நீ சொல்லுவாங்களே முதல் நிதி கொடுக்க இதே சம்பந்தம் இருந்தவர் சுமந்திரன் இருந்தவர் எல்லாம் சொல்லப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம். ஆனால் இப்ப ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நாளைக்கு முதல் சுமந்திரன் சொன்னது என்னென்றால் வடகிழக்கில் என்பிபி கால் ஊன்றுவதை நாங்கள் விட மாட்டோம் சொன்னார். பிறகு பார்த்தா 2 பேரும் உண்டான் என்று நீங்க திரை நீக்கம் செய்கிறீங்க. மக்களை என்ன அடிப்படையில் நீங்கள் நோக்கு? இதே சுமந்திரன் தான் பிரச்சாரம் செய்த பொழுது அன்ரோமார் சனாயக் அவர்களுக்கு ஆதரவு வேலையும் தெரிவிச்சிருந்தார். ஆதரவு தலைமையும் தெரிவிச்சிருந்தார். பிறகு என்பிபி பிள்ளைன்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்லயும் காய்க்கிறாங்க. அது ஒரு இயல்பு நிலையில எப்படி பார்க்கலாம்ன்றான் கேள்வி. பொதுமக்கள் இவர்களை நம்பலாமா, என்பிபியை இதை விட பரவாயில்லாமா என்பது ஒரு பிரச்சனை. அதை விட தமிழரசு கட்சி இப்போ எப்படி இதுக்கான முடிவு எடுக்க போகிறது? சுமந்திரன் ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியில ஜனாதிபதி பேசுறார். இந்த யுத்தம் என்னத்துக்கு ஒரு முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடைபெற்றிருக்கின்ற அதுக்கும் கஞ்சி கொடுத்ததில சுமந்திரனும் ஒரு முக்கியமான. ஆனால் ஜனாதிபதி ஒரு வேற உரிய ஒன்றே ஆற்றார், அதோட தொடர்பில்லாத ஒரு உரிய ஆற்றார். இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் கலந்து கொள்வது எந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற சுமந்திரனுக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது? அல்லது தமிழரசு கட்சி எதனை இதனூடாக பிரதிபலிக்கின்றது? சிவஞானம் சிறிதரன் இதன் முன்னர் இராணுவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கினார் அல்லது அந்த பதவிக்கு வருவதற்கு அவர் உடந்தையாக இருந்தார் என்றுதான் நீங்கள் அவர் மீது விசாரணை விலத்தியாச்சு. அவர் அந்த பதவியாக தூக்கி போட்டு இப்ப சாணக்கியன போட்டிருக்கு. ஆனால் இப்ப எப்படி நிலவரம்? இப்படியாக பல விடயங்கள்ல தொடர்ந்துமே சுமந்திரன் முன்னே காலகட்டங்களையும் விமர்சிக்கப்பட்டிருந்தார். அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றவர், தமிழ் கட்சியில இருந்தோண்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படுகின்றவர். ஆனால் இந்த கட்சி வந்தா பிறகு, தேசிய மக்கள் சக்தி வந்தா பிறகு இதற்கு வழிவகை இல்லை என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது. என்றால் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி இவரை உள்ள எடுக்காது என்ற விதத்திலையும் பேசப்பட்டது. இன்னொரு விதத்துல இவருக்கு அமைச்சு பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தன, இவர் தான் நிராகரித்தார் என்ற விதத்திலையும் பேசப்பட்டிருந்தது. ஆனா இப்ப பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாவது விடயம் உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி. அரசியல் நேற்றைய தினம் அதிகார பரவலாக்கம் பற்றியும் பேசியிருந்தது. சமஷ்டி என்று சொல்லுவார்கள். அரசியல் அதாவது அதிகார பகிர்வுன்னு சொன்னேன். ஆனால் இப்ப அரசியல் பரவலாக்கத்தை பற்றியும் பேசினோம். ஆகவே 13ஆம் திருத்தத்தோட போறதை பற்றி தான் இப்ப தமிழரசு கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கின்றது. ஆனால் சிறிதரன் இதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை சில ஊடக சந்திப்பு வச்சு சொல்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நேற்று நடந்தது உடனடியாக பேஸ்புக்லயாவது பதவி போட்டுக்கணும். ஆனா அவங்க போட்டிருப்பாங்க, மற்ற தரப்பா அவ்வளவு செய்திருப்பாங்க. நான் இந்த ஊடக செய்தியை அறிய கிடைப்பதற்கு எனக்கு கொஞ்சம் காலமானது. ஆனால்
மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு சிறிதரனுக்கு இருக்கிறார். அந்த சிறிதரன் அந்த ஆதரவை எப்படி பயன்படுத்த போகிறார்? தமிழரசு கட்சியினுடைய தன்னுடைய அல்லது தனக்கு ஆதரவானவர்களுக்காக அவர் பயன்படுத்த போகின்றாரா, அல்லது தொடர்ந்தும் இப்படி இழுத்தடிப்பு செய்வதன் ஊடாக அந்த ஆதரவு தளத்தை என்பிபிக்கு கொடுக்க போகின்றாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளம் அடுத்த தரப்புக்கும் இருக்கிறது, இல்லைன்னு நாங்கள் சொல்லிட முடியாது. உண்மையிலேயே அந்த கிளிநொச்சி ஆதரவு தளம் தொடர்பாக நீங்கள் பேசுகின்ற பொழுது தமிழரசு கட்சியே சிறிதரனை விட்டு இன்னொருவருக்கு இந்த ஆதரவு தளத்தை மாற்றுவது தொடர்பான ஒரு விடயங்களையும் பேசிக்கொண்டு டிடிஎன்ஏயோட அவங்க பேசுறாங்க. இப்ப டிடிஎன்ஏயோட தமிழரசு கட்சி இணைந்தால் சந்திரகுமார் சிறிதரனும் இணைந்துதான் ஒரு இடத்துல பிரச்சாரம் இருக்க வேண்டியது. அப்ப சிறிதரன் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவென்று நினைக்கிறேன். அண்மையில நடந்த போராட்டத்திலே மிகப்பெரிய அளவில் விமர்சிச்சிருந்தார் சிறிதரன் அவர்கள், ஏன் இந்த போராட்டத்தை இவர் வந்தவர் என்று. தான் பெறமாட்டேன் செல்லத்தை கை கொடுத்து சொன்னவர், நீங்க அவங்களோட நிற்கிறீங்க. ஆனா உங்களோட கட்சியே இப்போ இணைஞ்சு செயல்படுறதா மத்திய குழுல தீர்மானம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தான் காய்க்கிறாங்க. ஒருவேளை அவர் பேசிட்டு இறங்கின அப்புறம் இவர் பேசின ஒரே மேடையில தான் இருக்கக்கூடாது, அவர் பேசிட்டு இறங்கின அப்புறம் இவர் பேசுவார் தெரியாது சிறிதரன் அவர் பேசலாம். ஆனா அது கொள்கை முறை எல்லாம் சொல்றது எந்த அளவுக்கு எதிர்காலத்துல வரும். ஆனா நான் நினைக்கல அது அந்த மிக சந்திரகுமார் மீது இருக்கின்ற மிகப்பெரிய விமர்சனம் கஜேந்திரகுமார் தரப்பு கழுவி விட்டது நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவாண்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மனித உரிமை மீறல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் அவர் ஒரு இபிடிபி என்ற அடிப்படையில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் கஜேந்திரகுமாருடைய தரப்பு இணைத்து வைத்திருந்தது. ஆகவே அங்கு போய் புனித நீரால் சில நேரம் அவருக்கு பாவங்கள் கழுவப்பட்டதன் பின்னர் தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொள்ளுகின்ற நிலைமை ஒன்றும் தெரியல. ஏன்டா தமிழரசு கட்சியை பார்த்து நீ முன்னணி கேட்கலாம், கஜேந்திரகுமார் தரப்பு கேட்ட போன வச்சிருந்தீங்க மாதிரி பதில் சொல்ல வேண்டி இருக்கு. கிட்டத்தட்ட எங்களுடைய அரசியல் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வாக்கு வங்கி அரசியலை நம்பித்தான் இவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் யாரை இணைத்துக் கொள்வது, யாரை வெளியில விடுறன்ற ஒரு தெளிவில்லை. தெளிவு இருந்தாலும் கூட அவர்களுக்கு அவசியப்படுகின்றது. ஏதோ ஒரு வகையில் சிறிதரனை எதிர்ப்பதற்கு சந்திரகுமார் அவசியப்படுகின்றார் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இதை பார்க்கணும். மக்களுக்கான அரசியல் என்னன்றதை விட்டுட்டு இப்ப சிறிதரனை அகற்றுவதற்கான அரசியல் என்ன, அல்லது சிறிதரனை சுமந்திரன் ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் என்று வந்துட்டா மக்களுக்கான அரசியல் என்று இப்ப எல்லாருமே தான் சொத்து சேர்க்காம கொண்டு மக்களுக்கு கொடுத்துட்டு தான் ஒன்றும் இல்லாம இருக்க போறேன் இல்லை தானே. இப்ப நான் இந்த பதவிக்கு வரக்கு யாரெல்லாம் பிரச்சனையா இருக்கான் அவனை எல்லாம் நீக்கணும். சாதாரண ஒரு நிர்வாகத்துல ஒரு ஆபீஸ்ல கூட நாங்கள் பார்க்கலாம். அதே கட்டமைப்பு அரசியல் இருக்கான்னு நாங்கள் சொல்லாம அரசியல்ல ஒரு மேல் பதவிக்கு வந்த ஒருத்தர் என்ன செய்வார், தனக்கு ஆதரவான ஆட்களை தான் தண்டனை ஒவ்வொரு பதவிகளையும் கொடுத்து அழகு பார்ப்பேன். அதுதான் அங்கே நடக்குது. தமிழரசு கட்சியிலையும் இதுதான் நடக்குது, எல்லா கட்சியிலையும் இதுதான் நடக்கும். நிர்வாகம் என்றாவே அப்படியான ஒரு கட்டமைப்பு தான் நியக்கம். இங்க நாங்கள் ஒரு மக்கள் என்று சொல்லு நெடுவாத பேசுறமே தவிர உண்மையில் மக்களுக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்குதா? ஆனால் மக்களுக்கு இந்த கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற. மக்கள் பிரிஞ்சுதான் ஓட்டு போடணும். ஒரு எலெக்ஷனுக்கு பிரிஞ்சுதானே ஓட்டு போடணும். ஒன்றிணைகின்ற பொழுது எப்படி நடக்கும்? ஒரே அடியான வாக்குகள் வாக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கூடும், அதிகரிக்க வாய்ப்பு. என்ன செய்ய போயிடும்? அத ஒன்றிணைந்து மக்களுக்கான தீர்வு திட்டங்களை பேசலாம் இல்லையா? ஏதோ ஒரு கொடுக்கணும். கூட்டமைப்பா இருக்கின்ற பொழுது என்ன செய்தீர்கள் என்ற கூட்டமைப்பா இருந்தும் ஒன்றும் செய்யல. கூட்டமைப்பாக மிக பலம் பொருந்திய அளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்றது. அதனை தடுக்க ஏன் தவறுனீங்கன்னு நீங்க கேட்டால் அவங்க சொல்லுவாங்க ஒரு விளக்கம். அந்த நேரத்தில் கொஞ்சம் பேரை பார்த்து இவங்கெல்லாம் இதுக்கு காரணம் வந்து அந்த பிரச்சனையை முடிச்சிருவாங்க. ஒற்றுமையாக இருக்கிறது பல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ஒற்றுமை என்பது ஒரு கொள்கை கோட்பாட்டுக்காக இருக்க வேண்டும். தேவையற்ற ரீதியில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சிப்பது என்பது தேவையற்ற. அதைத்தான் நீண்ட காலமாக தமிழ் தேசிய அரசியலில் பலர் அந்த முயற்சிகள் எடுத்தார், கட்சிகளை ஒற்றுமைப்படுத்த. அப்படி எடுத்தார்கள் கொஞ்ச நேரத்தில் கட்சியில பிரிக்க பார்த்தாங்க. அப்ப தீர்வு திட்டம் என்று வருகின்ற பொழுது அப்ப அந்த கட்சியில் என்ன செய்யணும்? பிரிஞ்சு நின்றே ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்கலாம்னா லெட்டர் எழுதுலதே நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு கொள்கை கோட்பாடு தான் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கண்டா, எல்லாரும் சமஷ்டியா பிரயம் பிரச்சனை வருது. எல்லா கட்சியும் பிரிஞ்சு நின்றா கூட அதிகாரத்துல பிரச்சனை வர. ஆனா சமஷ்டியில தான் சிக்கல். ஐக்கிய ராஜ்யத்துக்குள்ள சமஷ்டியில தான் பிரச்சனையா இல்ல பொருளாதார கொள்கையில அவங்களுக்கு பிரச்சனையான்னு காத்தா இவங்களுக்கு அப்படி பிரச்சனை இல்ல, நபர்கள் சார்ந்த பிரச்சனை தான் இங்க எல்லாருக்கும் இருக்கு. எப்படி அரசாங்கத்தோட நீ சேரக்கூடாது நான் சேருவேன் ரெண்டு அடிப்படையில எல்லாட்ட பிரச்சனையும் போகுது. அப்ப அரசாங்கத்தோட இவங்க சேர்ந்து நிற்கத்தான் நிற்கிறாங்க. ஆனால் அதை நீ சேரக்கூடாது நான் தான் சேருவேன். இதே மக்கள் என்ன பாக்குறாங்க, நீங்க ரெண்டு அடி வர்றது, நாங்க நேர அரசாங்கத்துக்கு ஓட்டு போடுறோம்.
இதே கோட்பாட்டில் தான் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நேரடியாகவே இருந்தது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி 13ஆம் திருத்தத்தை ஒரு ஆரம்ப புள்ளியா ஏற்றுக்கொண்டு சொல்றாங்க. அதை எல்லா கட்சியிலும் இன்றைய சொல்றாங்க. என்ன ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி சொல்லக இதே ஒரு ஆரம்ப புள்ளியா ஏற்று போய் நாங்களும் ஒரு இறுதி தீர்வு அடைவோம்னு சொல்றாங்க. இவங்க இது ஒரு ஆரம்ப புள்ளியில இருக்கிறதா நடைமுறைப்படுத்து இருக்கிறதா விடக்கூடா என்று வேற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. தீர்வுண்டு கேட்டால் அவங்க சமஸ்டியை சொல்லுவாங்க. அவர் சமஸ்டியை சொல்லாம இந்த அடிப்படையில போவோம் என்று சொல்லுவாங்க. செயற்பாட்டு அரசியலும் அப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு 13 தேவை என்று அவங்க சொல்லலாம். செயற்பாட்டு அரசியல் கூட ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நேரடியாகவே அரசாங்கத்தோட சேர்ந்து செயல்படுவாங்க. சேர மாட்டாங்க. அதான் சொல்லுங்க, செயல்பாட்டு அரசியலும் கூட ஒரே மாதிரியான ஒரே காலமா போகுது. என்ன புலி இருந்த காலம் புலி இல்லாத காலம் என்று மட்டும்தான் மாறப்போகுது. விடுதலை புலிகள் இருந்த காலப்பகுதியினுள் அமைச்சராக இருந்தவர்கள் துரோகிகளாகவும் எதிர்காலத்தில் இனி அமைச்சர்களாக இருப்பவர்கள் தியாகிகளாகவும் போற்றப்படலாம். ஆனால் தமிழ் மக்களினுடைய அரசியல் அபிலாசைகள் என்பது மாறவில்லை. எனக்கு தெரிந்த வகையில் அவர்களுக்குரிய தீர்வு திட்டம் என்று வருகின்ற பொழுதும் அதுவும் மாறக்கூடிய ஒன்றாக இருக்க போவதில்லை. என்னதான் தமிழ் மக்கள் அரசாங்கங்களோட இணைந்து கொண்டாலும் தென்னிலங்கை ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கு. உங்களை சமாந்தரமாகவோ சமமான உரிமை கொண்டவர்களாக வாழ நாங்கள் விட மாட்டோம். அப்படி நீங்கள் நடிச்சு வந்தாலும் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாலதான் பிரச்சனை. இவர்கள் எதனையும் விட்டு கொடுத்து போவதற்கு தயாராக இங்கு பல தரப்புகள் இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களும் ஒரு குறிப்பிட்ட சதவீதமானவர்கள் விட்டு கொடுப்பற்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், இல்லை என்று இல்லை. ஆனால் இந்த அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய நிலைமை இல்லை. தெளிவான தூதுவர் ஆலயங்களுக்கு பணியாற்றுகின்ற சிவில் கட்டமைப்புகள், சிவில் அமைப்புகள், நபர்கள் என்று ஒரு தரப்பு, கட்சிகள் என்று ஒரு தரப்பு, எல்லா தரப்புமே ஒரு நாங்கள் மக்களுக்கான அரசியல் என்று சொன்னா அவனவன் தான் ஒவ்வொருத்தரும் சொல்லி இதுதான் மக்களுக்கான அரசியல் என்று சொல்றானே தவிர ஒரு பொது இயல்பில அதனை ஏற்படுத்துவது இல்லை. ஜனநாயகம் சார்ந்த விளக்கம் கூட இங்க உள்ளவனுக்கு சரியான குறைவு. தான் சொன்னது சரி, அதுதான் ஜனநாயகம் என்று பார்க்குறான். ஜனநாயகம் என்றா என்ன? பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளணுமோ இல்லையோ, பெரும்பான்மை இந்த விருப்பம் கேட்காமலே நான் சொல்றதை சரி என்று நம்பண்டு திணிக்கிறாங்களா, அது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? கிட்டத்தட்ட ஜனநாயகமே ஒரு தோற்று போட்ட விடயத்துலாம் இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே பெரும்பான்மையினர்களுடைய ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ற அது கிடைக்க அங்க சிறுபான்மையினர் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினுடைய முடிவை ஏற்றுக்கொள்வது. அந்த முடிவில் அந்த சிறுபான்மையினர் கருத்து தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கான உரிமையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான கருத்து மட்டும் அப்படி கருத்து இல்லை, அந்த சுதந்திரத்தை வழங்குவது. இப்ப பெரும்பான்மை எடுக்கிற முடிவுதான் ஒரு பொது முடிவாக எடுக்கப்பட்டாலும் அந்த முடிவு தவறென்று சொல்வதற்கு அந்த சிறுபான்மையினருக்கு உரிமையை அளிக்க வேண்டும். அந்த உரிமையை கூட அளிக்க விட்டதுதான் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டதற்கான காரணம். அதே வேலையை தான் இப்ப தமிழ் மக்கள் இந்த தலைவர்கள் அல்லது பொது அமைப்புகள் சொல்கின்ற தரப்பினரும் செய்ய முற்படுகின்றார்கள். ஜனநாயகம் என்பது கோட்பாடை தவிர அது சரியாக எங்கும் பணியாற்ற முடியாது. தமிழரசு கட்சி இந்த பிரச்சனை கூட ஜனநாயகத்தை காப்பாற்ற போய் தான் தலைவர் தேர்தல் ஒன்றை வச்சுட்டே இப்ப நீதிமன்றத்தில் நிற்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு எங்கள் சார்ந்து பேச வேண்டிய கட்சிகள், எங்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய கட்சிகள் கூட பிரிஞ்சு நிற்கின்றன. அல்ல சேர்ந்து நின்று அவர்கள் செய்வார்களான்னு பார்த்தா அதுவும் ஒரு கேள்விக்குறி. வரலாறுகள் அதைத்தான் எங்களுக்கு கற்பித்திருந்தது. ஆகவே தமிழர்கள் இந்த தீர்வு திட்டம் தொடர்பில் எங்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட விரிகின்றது இன்றைய ஒப்பீனியன் நிகழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பேசணும். நன்றி. தொடர்ந்து ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திப்போம். நன்றி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.